வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎஸ் கேட்ட ஒரு கேள்வி. உங்க யங்ஸ்டர்ஸ நீங்க எடுக்குறீங்க. 28 கோடி போட்டு 2 பேத்த எடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் 2, 3 மேட்ச்ல ஆட வச்சீங்க. ஓரளவு அந்த பசங்க பிரஷர் இருந்தாலும் இன்டென்ட்டோட வந்து விளையாண்டாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ணிட்டீங்க. அந்த இதுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் எவ்வளோ பேரா அன்சோல்ட் எல்லாம் ஆனாங்க. நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீசன்ல 200க்கு குறைவா வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு டீமுமே பாத்தீங்கன்னா தோக்கவே இல்ல. சிஎஸ்கே மட்டும் தான் தோக்குது. போன சீசன் வாட லைட்டா எனக்கு வந்து அடிக்கிற மாரி இருக்கு. உண்மையிலேயே நெக் டூ நெக் இருக்கு. கையில மேட்ச் இருக்கு. கைய விட்டு இவங்களே குடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 ஓவர் அப்ப 30 ரன் அடிக்கணும். கிட்டத்தட்ட இந்த மாரி 2 ஓவர் இருக்கு. ஒரு ஓவருக்கு 15 அடிக்கணும் வைங்க. 3 சிக்ஸ் போட்டா 18 ரன்னு அடிச்ச மாரி 12 ரன்னு தான். அப்படி இருக்கும்போது அத கூட அடிக்க முடியாம ஜேமி ஓர்டன் தடவுறாரு. அங்கிட்டு யங்ஸ்டர வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா, தலைவன் வேற மாரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி ஒரு 54 ரன் குடுத்த ஒருத்தர வந்து போட வைக்கிறாப்ல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச வந்து முடிச்சு விட்டு போறாரு. என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. இப்ப மும்பையும் பங்காளியும் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்காங்க. 2 பேர் 4 தோல்வி இது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்காங்க. அவங்க என்ன ஒரு மேட்ச் கம்மியா விளையாண்டு 4 மேட்ச் தோத்துருக்காங்க. இவங்க ஒரு மேட்ச் வந்து அதிகமா விளையாண்டு வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவல்ல தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரியல இந்த சீசன் வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது எனக்கு இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஆர்எச் பேட்டிங்க வந்து டாஸ ஜெயிச்சுட்டு வந்து சூப்பரா பவுல் பண்றாங்களே! ஆல்மோஸ்ட் 220, 250 போக வேண்டியது. ஏன்னா அபிஷேக் சர்மா போட்டு அடிச்ச அடியெல்லாம் எனக்கு வந்து கண்ணுக்குள்ளே நிக்குது. என்னடா 15 பால்ல 50 அடிக்கிறான். இவன் போற போக்க பார்த்தா ஒரு தாண்டவ ஆடுவாய்ங்க போல இருக்கு அப்படின்ற லெவல்ல தான் இருந்துச்சு. அங்கருந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேக் பண்ணி செம்மையாவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 194 கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. 200 கீழ சுருட்டுனாவே 200க்கு மேல அப்படிங்கும்போது 200ஆ அப்படிங்கும்போது இருக்கும். 200 கீழ 194 தானே அப்படின்ற லெவல்ல வந்து இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாவே அடிச்சிடலாம். நீங்க டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோட பண்றீங்க. சேஸ் பண்ணியிருக்கணுமே. அதுதானே உங்களால பண்ண முடியல. அபிஷேக் சர்மா விட்டு பிரிச்சுட்டாப்ல. கிட்டத்தட்ட வந்து 59 ரன்கள் 22 பால்ல 4 சிக்ஸ் 6 4ஓட வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தி எடுத்துட்டாப்ல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு வந்து ஒரு 23 ரன் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையாவே தேத்தி குடுத்தாப்ல. அப்புறம் வந்து இஷான் கிஷான் தலைவன் இன்னைக்கு ஒரு காட்டு காட்டியிருந்தான்னு வச்சுக்க. இன்னைக்கு வந்து டக் அவுட் ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து கேப்டன்சி சூப்பரா பண்ணிட்டாப்ல. பேட் கமெண்ட்ஸ் தேவையில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் கிளாஸன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு இன்டென்ட்டோட வந்து விளையாண்டுட்டு இருந்தாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 59 ரன் கரெக்டான ஒரு அரை சதம் போட்டாப்ல. அனிகேத் வர்மா தேவையான நேரங்கள் அடிப்பாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு பவுலிங் உண்மையிலேயே சூப்பரா பண்ணாரு. ஒரு 12 ரன்கள தேத்தி குடுத்தாரு. அப்புறம் சலீல் அரோரா ஒரு 13 அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தேத்தி குடுத்து முடிச்சுட்டாங்க. ஓவராலா பார்க்கும்போது சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் செட் ஆயிருக்கு. நல்லா இருக்க மாரி தெரியுது. சூப்பரா இருக்கு. 194 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9 விக்கெட்டுகள். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிரலாம் அப்படின்ற இதுல தான் இருந்துச்சு. பேட்டிங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஓரளவு சொதப்பினாலுமே பவுலிங்க பொறுத்தளவு மேத்யூ ஷாட் ஒரு 32 ரன்னு குடுத்தாரு. இன்னைக்கு பிளேயிங் லெவல்ல அவர் இருக்காராங்கும் போதே ஆச்சரியமா இருந்துச்சு. பேட்டிங் ஓரளவு நல்லாவே பண்ணாரு. நம்ம சொல்லியிருந்தோம் அன்னைக்கு ப்ரெடிக்ஷன் வீடியோல கூட போய் பாருங்க. முகேஷ் சௌத்ரி வேற யார்ப்பா இன்னைக்கு வரப்போறாங்க? ராமகிருஷ்ணா கோஷ கொண்டு வருவாங்களா? முகேஷ் சௌத்ரியா? ருத்ராஜ விட முகேஷ் சௌத்ரி தான் கொண்டு வருவாரு அப்படின்னு நினைச்சோம். அவர் நல்லா பண்ணிட்டாரு. அதனால தப்பிச்சிட்டாரு. 2 ஓவர் போட்டு 21 ரன் குடுத்து 2 விக்கெட்டுகள எடுத்திருந்தாரு. அப்புறம் குர்ஜாப்ரீத் சிங் இன்னைக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. அன்சுல் கம்போஸ் தான் கடைசியில வந்து 6 அடிச்சான் பாரு தலைவன். வேற மாரி இருந்துச்சு. பேட்டிங் நல்லா பண்ணாப்ல. பவுலிங்ல இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. அப்புறமே குர்ஜாப்ரீத் சிங் ஒரு விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. ஜேமி ஓவர்டன் பவுலிங் இன்னைக்கு செம்மையா பண்ணாரு. பேட்டிங் சொதப்பி விட்டாரு. சூப்பரா போட்டு போன மேட்ச் 4 இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 விக்கெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, செமையாவே எடுத்தாரு. ஆனா ஒரு 37 ரன் கிட்ட குடுத்திருந்தாரு. இந்த எளிய இலக்கு மாரி தான் இருக்கு. கண்டிப்பா ஜெயிச்சிரலாம். ஜெயிச்சிட முடியும் தான். ஜேமி ஓவர்டன் இருக்காரு, மேத்யூ ஷாட் இருக்காரு, இதுல டெவல் பிரவிஸ் இருக்காரு, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு ஃபார்ம் கொண்டா, சிவம் தூபே. நம்ம கணக்கு பாருங்களேன். நம்மளுக்கு என்ன செகண்ட் ஹாஃப் போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன தோணுது? கம்மி ஓவர்ல முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. ஓப்பனிங் காம்போவே பாத்தீங்கன்னா, சட்டுன்னு வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. தூக்கி தூக்கி அடிச்சே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவுட் ஆயிடுறாங்க.
சஞ்சு சாம்சன் அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, 2 3 மேட்சா நல்லா விளையாண்டாரு. திரும்பி பேக் டு ஃபார்முக்கு போயிட்டு 7 ரன்னுக்கு அவுட்டு. அப்புறம் ஒரு 66 70 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ருத்ராஜ் நின்றுகிட்டு இருந்தாரு, இன்னொரு சைடு ஆயுஷ் மாத்தெல்லாம் அவுட் ஆனா அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ருத்ராஜ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்னுக்கு அவர் ஒரு ஃபெயிலியர், ஒரு 6 கூட அடிக்கல, 3 ஒரு 4 மட்டும் அடிச்சிருந்தாரு. அப்புறம் ஆயுஷ் மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்னு தேத்தி கொடுத்தாரு. 13 பால்ல 5 4 ஒரு 6ஓட அவர் இருக்க வரைக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் மேத்யூ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கட்டையை போட்டு நின்றுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் ஷாருக் கான் வந்து சர்ஃப்ராஷ் கான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்ன சொல்றது, ஒரு சில மேட்ச் வந்து சூப்பரா தொடங்குறாரு, ஒரு சில மேட்ச் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு, படால்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிருச்சு. டெவல் பிரூவிஸ் எதிர்பார்த்தாங்க, ஆர்டரே என்னன்னே தெரியல, அவரை கொண்டு கிளைமேக்ஸ்ல கொண்டு இறக்கி விடுறாங்க. அவரை கொஞ்சம் முன்னாடியாச்சும் விட்டு இருந்திருக்கலாம், அவரை கொண்டு விடவும் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் விக்கெட்டு. அப்புறம் சிவம் துபே கடைசியில அவரும் ஜேமி அவுட்னு ஏதோ கட்டையை போட்டு நின்றுட்டு இருந்தாங்க, கடைசியில அவர் போல்டு தெரிச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்புறமேட்டு ஜேமி அவுட்னு சொல்லவே தேவையில்ல, ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும். நீ என்னதான்டா ட்ரை பண்ற, சொல்லிட்டாச்சும் ட்ரை பண்றா அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு. 16 ரன்னுக்கு தலைவனும் அவுட்டு. அப்புறமேட்டு அன்சில் கம்போஜும் கடைசியில் அந்த 100ம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி ஓவரில் ஆல்மோஸ்ட் முடிய போகுமா இல்லையா, இல்லை இழுத்துக்கிட்டு போகுதா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 13 ரன்னு 2 பால் அப்படின்னு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. 10 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே வந்து எஸ்ஆர்எச் ஜெயித்து 4th பிளேஸ்க்கு வந்து போயிட்டாங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கீழே தான் இறங்கிட்டு இருக்காங்க, 7th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வர முடியுமான்னு கேட்டால் இன்னமும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே நல்லா தான் டீம் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க சில பேட்டிங்கும் நல்லா இருக்குது, பவுலிங் நல்லா இருக்குது. கரெக்டாக இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது பண்ணலாம், என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்ல. ஆனால் எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பவுலிங் வந்து உண்மையிலே பாராட்டியே ஆகணும். இஷான் கிஷன் பார்த்து பார்த்து கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் யாக்கர் நெயில் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையிலே ஏன்னா இப்படி இவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், பேட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவு, பவுலிங் தான் இல்லை. இஷான் மலிங்காலாம் ஃபார்முக்கு வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. என்னதான் பிரபுவோட ஓவர் வந்து கிழிஞ்சாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே போட்டார். இன்னைக்கு 60 ரன் கொடுத்தாரு. கடைசி ஒரு சூப்பராக போட்டார். 60 ரன் கொடுத்துருந்தா கூட கடைசி ஒரு நம்பி அவர்கிட்ட கொடுத்தாங்க. செம்மையாகவே பண்ணுறாரு. இங்கே அகில் ஹுசைன் வரலாம் இறக்குவாங்க, அவர் ஒரு இன்டென்ட் காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தோம். ஆனால் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஹுசைன் இருக்காரு, அவர் சூப்பராக போடுறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 32 ரன் கொடுத்தாலுமே ஓவர்லாம் அந்த கடைசி கட்ட ஓவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க. அப்புறமேட்டு புவனேஸ்வர் குமார் நம்மளுக்கு ஞாபகம் வருது, அவர் நட்ராஜன் இவங்கெல்லாம் இருந்தப்போ, ஒரு ரஷீத் கான் இவங்கெல்லாம் இருந்தப்போ ஒரு காம்போ இருந்துச்சு. அந்த காம்போ வந்து சிவாங் குமார் இப்படி இந்த பேட்டர்னை பார்க்கும்போது, ஏன்னா புவனேஸ்வர் குமார் சிவாங் குமார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது தோணுது, ஒருவேளை நல்லா இருக்கு இந்த காம்போ செட் ஆகிடுச்சு போல இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஏன்னா பேட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு, பவுலிங் ஒரு வீக்காக இருந்துச்சு. இப்போ பவுலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஸ்டில் அலைவாக இருக்காங்க. இந்த சீசன் நான் அவங்கள வந்து ஒரு இவங்க என்னடா இப்படி ஆடுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளாலே திட்டிக்கணும் போல இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஒரு இன்னொரு டீமோட வச்சுட்டேன். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு எல்ஹெச்சி கேகேஆர் மும்பை சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு டீமுங்களோட வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி ஒரு இன்டென்ட்டோட வந்து ஜெயிக்க பார்க்குறாங்க. இப்போ எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டாங்க. அந்த முகுல் சௌத்ரி ஆடினதை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அண்ட் மும்பையை தவிர மற்ற எல்லா டீமுமே இந்த சீசன் நல்லா ஆடுற மாதிரி இருக்குது. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த தடவை 8 டீம் சூப்பராக ஆடுறாங்க சிஎஸ்கே மும்பையை தவிர. நானும் ஒரு, அதாவது அனில் சொல்கிற மாதிரி நானும் ஒரு மும்பை ஃபேனாக இருக்கேன், நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேனாகவும் இருக்கேன். அதனால இவங்க 2 பேரையும் பார்க்கறது எனக்கு பாவமாக தான் இருக்கு. 2டே போட்டி தான் அப்படின்ற மாதிரி எங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி இருக்கணும்ல, யாருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். சின்ன பயிலுகள்லாம் நம்ம அடிக்கிறான்டா அப்படின்ற லெவல்ல தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அதனால என்னைய பொறுத்தளவு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. சிஎஸ்கேல என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. எனக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கு, அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து மாற்ற மாட்டாங்க. நான் இப்போ மும்பையில் ஒரு ஒப்பீனியன் வந்து போன மேட்ச்ல சொல்லியிருந்தேன், குவிண்டன் டிகாக இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சில மேட்சஸ்க்கு வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்து சொல்லுவேன், அது நடக்குது. இவங்கள்ட்ட சொல்லி நடக்க மாட்டேங்குது. அதனால் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.